யாருமே உங்களுக்கு இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் சீக்கிரமாக சர்டிஃபிகேட் வாங்கலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி. குரூப் 4 தொடர்பாக நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃப்ரீ அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ ஆன்லைனில் வாங்குற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இ-சேவை சென்டர்ஸில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். நீங்களாக போய் அப்ளை பண்ணலாம், அல்லது இ-சேவை சென்டர்ஸில் ஒருத்தரோட உதவியும் அணுகலாம். நீங்களே வீட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இ-சேவை சென்டரோட வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட சிஸ்டம்லேயோ ஃபோன்லேயோ நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்காது. இல்லை அப்படிங்கிறப்ப அதிலே லாஸ்ட்டாக நியூ யூசர் சைன் அப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய முழு பெயர், என்ன டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தாலுக், நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஒர்க்கிங் மெயில் ஐடி, ஆதார் நம்பர், அடுத்ததாக லாகின் ஐடி, உள்நுழை ஐடின்னு கொடுத்துருக்காங்களே அது நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்களுடைய விருப்பம் தான். லாகின் ஐடியில் நம்பர்ஸ் அப்புறம் சிம்பிள்ஸ் உள்ள மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஐடி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப ப்ரொடெக்ஷனான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே கண்டிப்பாக நோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதையே அகைன் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக டைப் பண்ணி சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இப்போ கிரியேட் ஆகியாச்சு. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம முதல்ல இருந்து ஃபஸ்ட் பேஜுக்கு போய் பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்து எங்கேயுமே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதுமானது. இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் நம்மளை ரீடைரக்ட் பண்ணிடும். இப்போ அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீசஸ் அப்படிங்கிறது நிறைய சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு நம்ம இ-சேவை சென்டர்ஸை யூஸ் பண்ணலாம். அதில் நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு எஜுகேஷன் சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கும், ஓகேங்களா. அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் உள்ள பிஎஸ்டி நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் ப்ரைவேட் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு இருக்கும். ப்ரைவேட்னா ஸ்கூல்ஸ்க்கே போகாமல் டேரெக்டாக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க தனிப்பட்ட முறையில் படித்து அவங்க நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. அடுத்து நமக்கு தேவையான அடுத்த பேஜுக்கு நம்மளை வெப்சைட் கூட்டிகிட்டு போகும். இப்போ அந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த பேஜ். டைட்டிலே பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்ளிகண்ட் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, மதர் நேம் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மார்க் ஷீட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுபடி கரெக்டாக நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்ளிகே நேம் இன் தமிழ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் டைப் பண்ணுற ஃபெசிலிட்டி உங்களோட ஃபோனில் இல்லை அப்படின்னா, இல்லை உங்கள் லேப்டாப்பில் இல்லை அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் நார்மலாக உங்களோட நேமை தமிழில் டைப் பண்ணி ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபாதர் மதர் நேமே தமிழில் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இஎம்ஐஎஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தவங்க வரைக்கும் தான் இஎம்ஐஎஸ் ஐடி இருக்கும். அதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு அந்த ஐடி இருக்காது. இல்லைனா பரவாயில்ல, அது கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் அது இல்லாமலே சப்மிட் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுடைய அகடமிக் இயர் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அகடமிக் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எந்த இயர் படிச்சிங்களோ அந்த இயர் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகடமிக் இயர் 2 அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 10th நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் 6th to 8th ஒரு ஸ்கூலில், 8th to 10th ஒரு ஸ்கூலில் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 3 முறை தனித்தனியாக இதை செலக்ட் பண்ணி தனித்தனியாக நீங்கள் ஃபீஸ் கட்டி தனித்தனி பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வாங்கணும். அது உங்களுக்கே அந்த ரூல்ஸ் ரெகுலராக தெரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல் இல்லை 6th to 10th ஒரு ஸ்கூல் படிச்சது 2 முறை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரை நானாக ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ 2003 to 2004 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதிலிருந்து எந்த வருஷம் முடிச்சிருப்பீங்க 5ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு இயர் போட்டுக்கலாம்.
அடுத்ததாக உங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரம்னு இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், கிளாஸஸ் 2 வந்து 5th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து தான் உங்களுக்கு பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் டைப் இருக்குது. ஸ்கூல் டைப்பில் வந்து நீங்கள் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை ஃபுல்லி எய்டட் ஸ்கூலா இல்லை பார்ஷியலி எய்டட் ஸ்கூலா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கூல் எது அப்படி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் PUPS அப்படின்னு இருந்தால் ப்ரைமரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட். இதே வந்து GHSSன்னு இருந்தானா ஹையர் செகண்டரி ஸ்கூல் வர கவர் ஆகிருக்கும். உங்களோட ஸ்கூல் நேம் என்ன, அதுக்கு முன்னாடி PUPS போட்டிருக்காங்களா இல்லை அது ஹையர் செகண்டரி ஸ்கூலா அப்படிங்கிறதையும் பார்த்து கரெக்டாக உங்களோட ஸ்கூல் நேம் எதுவோ அதையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்லோட் காப்பி ஆஃப் TC அப்படின்றக்கு நிறைய பேர்ட்ட வந்து TC இருக்காது. நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது TC கொடுத்து தான் அடுத்து ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. ஸோ TC இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்கூலில் போய் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இல்லை என்னோடய ஸ்கூலில் என்னால் இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணாலே போதுமானதான். உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ TC இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டு என்டர் பண்ணால் கூட போதுமானது. இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணணுமா கேட்கும். ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கான பேமெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். பேமெண்ட் வந்து ரொம்பலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 60 rupees தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 rupees பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வரும். இதில் நிறையா வேஸ் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ UPI செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்க் மூலிமா கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். 60 rupees பே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வரும், நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ். இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அப்ரூவ் ஆயிடுச்சா, சர்டிஃபிகேட் வந்துருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் TNEGA செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அடித்தாலே போதுமானது. செகண்ட் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நெமிசிஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பர் வந்து எங்கே எடுக்கணும்னா, நீங்கள் 60 rupees கட்டி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதில் தான் இந்த நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெசிப்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா துறை குறிப்பு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில். அந்த எண் என்னவோ அதை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி அந்த நெமிசிஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்டர் பண்ணாலே போதுமானதை. என்டர் பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து காட்டப்படும். உங்களோட நேம் என்ன, யூசர் நேம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. அதேமாதிரி அடுத்ததாக கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் PSTM சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போதும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் தருவாங்க. அது உங்களோட ஸ்கூல் நேம் இருக்கும், எந்த ஸ்டாண்டர்ட் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் உங்களோட HMோட சிக்னேச்சர் டிஜிட்டலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் நேரில் ஸ்கூலில் போய் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை பழைய சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வாங்கினது இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் நான் PSTM இப்போ தான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்கூலில் நேரில் போய் வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் தாராளமாக செல்லும். அதையுமே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக போகும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் அதை PDF கன்வெர்ட் பண்ணி ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் பழைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுடைய ஹெட் மாஸ்டரோட சிக்னேச்சர் டிஜிட்டலில் இல்லைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி டிஜிட்டல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறனால அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சில அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது தப்பாக இருக்கலாம். நேம் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை அகாடமிக் இயர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகலை, ரிஜெக்ட் ஆகலை, இல்லை இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி வரும். ஒருவேளை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் அந்த ஸ்கூல்லேயே நேரில் போய் கேளுங்க, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்லைனில், எனக்கு பெண்டிங்லேயே இருக்குது, எனக்கு அதை டக்குன்னு அப்ரூவ் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் டேரெக்டாக போய் கேட்கலாம். ஒரு பர்டிகுலர் டைம் வர வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் டக்குன்னு அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்துருங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தான் ஒரு பேக் ஃபால் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டெய்லி 5 minutes ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.